ஜெபம் இல்லாம நம்மளுடைய கடந்த காலத்தை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை நமக்கு இல்லை. ஆனா ஜெபத்தின் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, தேவனோட ஜெபத்தின் மூலமா ஒரு உறவு இருந்துச்சுன்னா, எந்த விதமான கட்டா இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கான வல்லமை நமக்கு அவைலபிளா இருக்குது. Without prayer there is no power to break against the bondages of the past. இந்த வியாழக்கிழமை திரும்ப எல்லாரையும் சந்திக்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு, அவருடைய பிரச்சனத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனால் ஒரு பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள், சொல்லுங்கள், வாரத்து நடுவில் கூட நல்லா சுமாராக இருக்கிறீங்க, இல்லை அழகாகிறீங்கன்னு சொல்லணும் நம்ம. ஆனால் ஒரு டயர்டான வாழ்க்கையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை செய்கிறோம் நம்ம. அதனால தான் நாட்கள் ரொம்ப வேகமாக போகுது, ரொம்ப வேகமாக போயிடுது நாட்கள். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வருஷத்துடைய முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கிறார், எவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கிறார். இந்த வருஷம் முடியும் போது திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும் எவ்வளோ மாற்றங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறாருன்னு. ஒரு சில தடவை அந்த மாற்றங்கள் மத்தியில் இருக்கும்போது அந்த மாற்றத்தை நம்ம உணர மாட்டோம். ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் எப்படி மாறி இருக்கிறோம் பாரு. நம்ம ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு எப்படி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், எப்படி நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். அப்போ நம்ம இருக்கிற மாதிரியே இல்லை. சில டைம் அப்படி நம்மளுக்கு தெரியலாம். 2022 பார்த்த அதே மாதிரி ஒரு நிலையில தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் 23 முடியும் போது தான் நம்மளுக்கே தெரிய வரும், இல்லை நிறைய விஷயங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். முதலாவது அவரை பற்றின வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டில் நம்ம வளர்ந்துருப்போம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிய வரும். பிரச்சனை வரும்போது தான் தெரிய வரும் நம்ம வெளிப்பாட்டில் எவ்வளோ வளர்ந்துருக்குறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது ஒரு அடையாளமாக இருக்கும். அப்புறம் எப்படி நம்மளுடைய தேவனோட உறவு, அந்த வெளிப்பாடாக தான் நம்பர் 1. சரியா? அடுத்ததான் நம்மளுடைய கேரக்டரில் நம்ம வளர்ந்துருக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வார்த்தையில் தங்கி இருக்க அவருடைய பிரச்சனத்தில், அவரோட அந்த பிரச்சனத்தை அனுபவிக்க நம்மளுடைய குணத்தை அவர் மாற்றிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, எப்போ மனசு மாறுதோ, நம்மளுடைய உள்ளம் மாற்றப்படுதோ, அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டுட்டே இருக்கும். வெளியரங்கமும் ஆண்டவர் மாற்றிட்டே இருப்பார். அதனால் கர்த்தர் நிஜமாகவே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களில் அதை நம்ம உணர ஆரம்பிக்குவோம். ஆனால் வெளிப்படையாகவே ஒரு சில பேர் பாருங்களேன், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போயிருக்கிறோம், ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவி உயர்வு அனுபவிச்சிருக்கிறோம், பொருட்களை வாங்கியிருக்கிறோம், வாகனங்களை வாங்கியிருக்கிறோம். அப்போ நிச்சயமாக கர்த்தர் நம்மளை முன்னேற்றிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மளை ஆண்டவர் முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்கிறார், நிறைய நன்மைகளை செய்கிறாருன்னு. இன்றைக்கும் ஜெபத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்க போகிறோம். நம்ம ஏன் ஜெப வாழ்க்கை முக்கியம்னு பார்த்துட்டு வரோம். வேதத்தில் இந்த ஜெப வீரனுடைய ஜெபத்தை கர்த்தர் நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ஜெபம் அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருந்த ஒரு ஜெபமாக இருக்குதுன்னா, இந்த ஜெபத்தை அவர் நமக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். யாபேசுடைய ஜெபத்தை அவர் நமக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். யாபேசுடைய ஜெபம் ஆண்டோடைய உள்ளத்தை அப்படி தொற்றுக்குது. அந்த ஜெபத்தில் யாபேஸ் சொல்கிறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, அது கூச்சப்படக்கூடாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்புறம் அவர் சொல்கிறார், என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி. வசனத்தில் படிக்கிறோம் 1 சாமுவேல் புத்தகத்தில், கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நடத்தினார்னு. ஆனால் ஒரிஜினலில் போனோன்னா முன்னேற்றினார் அப்படின்னு இருக்கும். இட் வாஸ் த லார்ட் ஹூ அட்வான்ஸ்ட் மோசஸ் அண்ட் ஆரன். மோசையும் ஆரோனையும் கர்த்தர் வழி நடத்தினார், கர்த்தர் முன்னேற்றினார் அப்படின்னு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை முன்னேற்றுவார். நம்மளே நம்ம முன்னேற்ற ட்ரை பண்ணி சில நேரங்களில் நம்ம ஃபெயில் ஆயிடலாம். பெத்தஸ்தா குளத்தில் இருக்கிறோம், அப்படி தான் ஒரு போராட்டத்தில் இருந்தார். எப்படியாவது முன்னாடி போயிடணும், அடுத்தவனோட நான் முன்னாடி போயிடணும் அப்படின்னு. ஆனால் அவனால் முடியல, அவனை தானே முன்னேற்றிக்க முடியல. ஆனால் இயேசுவே அவங்கிட்ட வந்து யாருக்கும் கிடைக்காத சுகத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ கர்த்தர் நம்மை முன்னேற்றுவார். பாரு, நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கலாம், மனதை புதுப்பிச்சுக்கலாம், வளர்ந்துட்டே இருக்கலாம், ஸ்கில்ஸில் வளரலாம், கோர்சஸ் எடுத்துக்கலாம், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கலாம், தாட் ப்ராசஸை, திங்கிங் பேட்டர்ன்ஸை, கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு ஏதுவான எண்ணங்களும் அதெல்லாத்தையும் வளர்த்துக்கலாம். ஆனால் ஃபைனலாக முன்னேற்றது யார், நம்மளை வளர்க்குறது யார், எல்லைகளை பெரிதாக்குறது யார்? தேவன். அப்போ அவர் நம்மளை முன்னேற்றுவார், நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். அப்புறம் மூணாவதாக யாபேஸ் ஜெபம் பண்ணுறார், உம்முடைய கரம் என்னோடு இருந்து. அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அவருடைய கரம் நம்மோடு இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதமும் நன்மையும் பெரிய அளவில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். நெகேமியா மேலே கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அது அவருக்கு தயவு கொண்டு வந்துச்சு. எஸ்ரா மேலே கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அது அவரை திடப்படுத்துச்சு. இது வந்து மனபலம், சரியா, மனோபலம். நம்மளுடைய மனதில் ஒரு பலத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அவருடைய கரத்தின் மூலமாக.
எசேக்கியா வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்காக கர்த்தருடைய கரம் வேலை செஞ்சிச்சு. அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது சரியான ஜனங்க அதெல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து அதை செய்கிறதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான்காவதாக பார்க்குறோம், எலியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் காணப்பட்டுச்சு, வல்லமையை கொண்டு வந்துச்சு. என்னத்தை கொண்டு வந்துச்சு? வல்லமை. என்ன மாதிரி வல்லமைனா, ஆகாபுடைய குதிரைங்களை விட எலியா வேகமாக ஓடினாராம். அந்த அளவுக்கு வல்லமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு. அஞ்சாவதாக பார்த்தோம், இது மோசேயுடைய வாழ்க்கையில் பார்த்தோம், கர்த்தருடைய கரம் ஒரு பாதுகாப்பின் கரம். அவருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்பு கொண்டு வரும். இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். யாபேசுடைய ஜெபத்துடைய கடைசி பகுதி அதுதான். படிச்சிடலாமா அவருடைய ஜெபத்தை? வாங்க, 1 நாளாகமம் 4 அதிகாரம் அதுடைய 9ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஏன்னா அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு துக்கம் என்று பெயரிட்டாள். அப்படின்னு அதுக்கான எபிரேய வார்த்தையுடைய வேரியேஷன் தான் யாபேஸ். யாபேஸ்ன்னு பெயரிட்டாங்க. அதனால தான் அவர் ஜெபம் பண்ணுறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. நான்காவதா இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணுறது இதுதான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். காத்தருளும். எல்லாரும் சொல்லுங்க, காத்தருளும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, என்னை பாதுகாக்க தேவன் இருக்கிறபடினால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. அவர் சொல்றாரு, உங்களுடைய கரம் என்னோட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நான்காவதா அவர் ஜெபம் பண்ணது என்னன்னா, ஆண்டவரே இந்த தீமை என்னை துக்கப்படுத்தாத மாதிரி என்னை நீங்க காத்தருளும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. துக்கப்படுத்தாதபடிக்கு. இப்போ இந்த துக்கன்ற வார்த்தை ஏற்கனவே இங்கே பச்சை மாதிரி இருக்குது இவருடைய ஸ்டோரியில். இவர் என்ன ஜெபம் பண்ணாரா? தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆனால் இந்த துக்கன்ற வார்த்தை ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? யார் முதல் ப்ரொனவுன்ஸ் பண்ணது அவர் மேலே துக்கத்தை? அவங்க தாய். மம்மியா தாயா? அவங்க தாய். ஓகே, சரி, பரவாயில்ல. சரி, 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம். நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அப்போ துக்கம்ன்றது யாபேஸுடைய வாழ்க்கையில் கலந்தது. அவங்க அம்மா யாபேஸ்க்கு பேர் வச்சுட்டாங்க. என்னன்ட்டு, உன் வாழ்க்கை இனி துக்கமாக தான் இருக்கும், உன் எதிர்காலமே துக்கமாக தான் இருக்கும். துக்கம்ன்றது அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற மாதிரி அவங்க தாயார் அவனுடைய பிறப்பு, அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு ஒரு டிக்டேஷன் கொடுத்துருச்சு, அவனுக்கு ஒரு கமாண்டை போட்டுருச்சு அவன் வாழ்க்கையில். அவனை ப்ராம்ப்ட் பண்ணிருச்சு, இனி நீ துக்கமாக தான் இருப்ப. பாரு, இது இவன் செஞ்ச தப்பு இல்லை, ஆனாலும் சூழ்நிலை அவன் மேலே சுமத்திருச்சு. இப்போ அவங்க அம்மா பேர் சுமத்தி இல்லை, ஆனால் சுமத்திருச்சு அவன் மேலே அந்த பாரத்தை சுமத்திருச்சு. என்ன, நீ துக்கமாக தான் இருப்ப அப்படின்னா அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது துக்கம் அவன் கூட ஒட்டிருச்சு. அவன் பிறப்பு ஒரு துக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய பிறப்பை கொண்டாடினாங்களா நம்மளுக்கு தெரியல. அவன் பிறந்த உடனே ஸ்டேட்டஸ் போட்டாங்களான்னு தெரியல அவங்க மம்மி, நம்மளுக்கு தெரியல. சரியா? அவன் பிறந்த அவன் வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வரும்போது வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களா நம்மளுக்கு தெரியல. அவனை நல்லா வரவேற்றாங்கன்னா நம்மளுக்கு தெரியல. யாராவது அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்களான்னு தெரியல. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா நிறையா சின்ன சின்ன துணிகள் அப்புறம் பேம்பர்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா நம்மளுக்கு தெரியல. அவனை கொண்டாடினாங்களான்னு தெரியல. ஏன்னா பிறக்கும் போதே பிறந்ததுலேருந்து அவன் மேலே ஒரு துக்கத்தை கட்டளையிட்டுட்டாங்க. சூழ்நிலை அவன் வாழ்க்கை துக்கமாக இருக்கும்னு சொல்லி நிர்ணயிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அப்படியே விட்டுட்டா அவன் வாழ்க்கை துக்கமாக போயிருந்திருக்கும். ஏன்னா பிறப்பு நிர்ணயிச்சிருச்சு, அதை சூழ்நிலை அதை டிசைட் பண்ணிருச்சு. உலகத்திலே ரொம்ப அதிகமான அன்பு தாயுடைய அன்பு தானே. அப்படிதான் நம்மளும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில். தாயுடைய அன்பே அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு தாயே தான் வாயை திறந்து நீ துக்கமாக தான் இருப்ப, நீ துக்கத்தினால பிறந்துட்ட, உன் பேரே துக்கம்னு வச்சுட்ட பிறகு இதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது? பிறக்கும் போதே ஒரு எதிர்காலம் டிசைட் ஆன மாதிரி பிறக்கிறேன். என்ன, நான் துக்கமாக தான் இருப்பேன், என் வாழ்க்கை துக்கத்தில் தான் முடியும், என் குடும்பம் துக்கத்தில் தான் முடியும், நான் முன்னேற மாட்டேன், நான் உருப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஐடியாவை வாழ்க்கை அவன் மேலே சுமத்திருச்சு. அவன் சூழ்நிலை அவனை பார்த்து டிசைட் பண்ணிருச்சு. அவனுடைய பிறப்பு அவனை பார்த்து டிசைட் பண்ணிருச்சு. அவன் தாய் டிசைட் பண்ணிட்டார், இவன் பெருசாக எதுவும் செய்ய போகிறதில்ல, இவன் துக்கமாக தான் இருக்க போறான். ஆனால் துக்கம்ன்ற வார்த்தையில் ஆரம்பிச்சு துக்கத்தில் நோக்கத்திலேயே அவன் வாழும்படி ஒரு சோதனை இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். ஜெபம்ன்றது தேவனோட ஒரு இணைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனோட இணைப்பு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனோட இணைங்க. ஜெபத்துல தேவனோட இணைங்க. prayer is connection with God. prayer is connection with God. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. இப்போ யாபேசுடைய வாழ்க்கையில் என்னாச்சு? தேவனோட ஒரு, come on சத்தமா சொல்லுங்க, தேவனோட ஒரு
இப்போ வாழ்க்கையின் ஆரம்பம் எதோட கனெக்ஷன்? துக்கத்தோட கனெக்ஷன். பிறப்பு எதோட கனெக்ஷன்? துக்கத்தோட. வளர்ப்பு துக்கத்தோட. வாழ்க்கையின் முடிவு துக்கத்தோட. அப்போ துக்கம்ன்றது தனக்கு ஒரு கனெக்டடா இருந்துச்சு. ஆனா தேவனோட கனெக்ட் ஆன உடனே, கமான், ஆரம்பத்துல இருந்து துக்கத்தோட கனெக்டடா இருந்தவன், பேர்ல இருந்தே துக்கத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவனோட கனெக்ட் ஆனார் பாருங்க ஜெபத்துல. ஓ கமான், பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என் ஆரம்பத்தை விட தேவன் பெரியவர். பின்னாடி இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கடந்த வாழ்க்கையை விட தேவன் பெரியவர். அப்ப அவன் வாழ்க்கை அவனை டிசைட் பண்ணிச்சு, நீ துக்கமா இருப்ப. இவ்வளவு நாள் துக்கத்துக்கு கனெக்டடா இருந்தவன் இப்போ தேவனோட ஒரு கனெக்ஷனுக்குள்ள போறான். இவ்வளவு நேரம் துக்கம் தான் என் வாழ்க்கையுடைய நலன்றவன் இப்போ தேவனோட கனெக்ஷன்ல போறான். தேவனோட கனெக்ட் ஆன உடனே, கமான், தேவனோட கை கோர்த்த உடனே எந்த விஷயம் அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்கு டிசைட் பண்ணி இருந்துச்சோ, எந்த பிரச்சனை அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறேன்டா, நான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறேன்னு வந்து நின்னுச்சோ, எந்த போராட்டம் அவனை தோல்வியாவே வைக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்து நல்ல வேட்டியை மடிச்சு கட்டி நின்னுட்டு இருக்குதோ, அந்த பிரச்சனையை தேவனோட இணைஞ்சு டீல் பண்ணி சொல்றா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்க என்ன பாதுகாத்துங்க ஆண்டவரே. அப்படின்னா நான் பிறக்கும் போதுல இருந்து என்ன தோல்வியில வாழ வைக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனா இப்போ நான் உங்களோட கூட்டு சேர்ந்துட்டேன். எது என்ன டிஸ்ட்ராய் பண்ண வருதோ அதுக்கு எகெயின்ஸ்டாவே நான் ஜெபம் பண்ண போறேன். அதை நான் மேற்கொள்ள போறேன். கமான், சத்தமா ஆமென் சொல்லுங்க. பரிதா ஜெபத்துல நடக்குது. இதான் ஜெபத்துல நடக்குது. ஜெபத்துல தேவனோடு இணையும் போது எது நம்மளுடைய வாழ்க்கையை ஆழ போகுதுன்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதோ, எந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில தலைவிரிச்சு ஆடுதோ, எந்த அது ஜன்ம சாபமா இருக்கலாம், இல்லைனா நம்மளுடைய கடந்த வாழ்க்கையின் மிஸ்டேக்னால வந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், நம்ம சொந்த பாவத்தினாலேயோ முட்டாள்தனத்தினாலேயோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம், எது நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட வெறியோட வருதோ, அந்த பிரச்சனை எகெயின்ஸ்ட் அதுக்கு திரும்பி நம்ம நிக்கிறதுக்கான திராணியை தேவனோடு இருக்கிற கனெக்ஷன்ல தான் கிடைக்குது. அப்போ அவன் வாழ்க்கையில துக்கம் தலைவிரிச்சு ஆடுச்சு. துக்கம் எங்க போனாலும் துக்கம், அவன் பேரே துக்கம். ஆனா எப்போ தேவனோடு இருந்தானோ அந்த துக்கத்துக்கு எகெயின்ஸ்டா ஜெபம் பண்ணி சொல்றான், இனி அந்த துக்கம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, இனி அந்த துக்கத்துக்கு வல்லமை இல்ல, இனி அந்த பிரச்சனைக்கு என் மேல அதிகாரம் இல்ல. எந்த பிரச்சனை அவன் மேல அதிகாரத்தை செலுத்துச்சோ அதுக்கு எகெயின்ஸ்டா நிக்கிறதுக்கான பலன் எங்க இருந்து கிடைச்சிச்சு? தேவனோட ஜெபத்து நிமித்தம் ஏற்பட்ட ஒரு இணைப்பு. ஹalleluya. எது அவனை டிஸ்ட்ராய் பண்ணுதோ அதுக்கு எகெயின்ஸ்டாவே நிக்கிறான் பாரு. இது எங்க நடக்கும்? ஜெபத்துல தான். அப்படின்னா ஜெபம் இல்லாம நம்மளுடைய கடந்த காலத்தை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை நம்மளுக்கு இல்லை. ஆனா ஜெபத்தின் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, தேவனோட ஜெபத்தின் மூலமா ஒரு உறவு இருந்துச்சுன்னா, எந்த விதமான கட்டா இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கான வல்லமை நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. Without prayer there is no power to break against the bondages of the past. Without prayer there is no power to break any bondage in your life. ஜெபம் இல்லாம, தேவனோட ஒரு ஜெபம் பண்ற அந்த வாழ்க்கை இல்லாம ஒரு சில கட்டுகள் நம்ம வாழ்க்கையில உடையாமலே இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு யாபேச போல ஆரம்பத்துல இருந்தே டிசைட் ஆயிடுச்சு, பிரதர் நான் இப்படி தான் இருக்க போறேன்ட்டு, இல்ல எங்க அப்பா என்ன பார்த்து சொல்லிட்டாரு நான் இப்படி தான் இருக்க போறேன்னு, எங்க அம்மா என்ன பார்த்து சொல்லிட்டாங்க இப்படி தான் நான் இருக்க போறேன்னு, இல்லைன்னா ஒருவேளை சூழ்நிலைகள் என்ன பார்த்து சொல்லிச்சு, பிரதர் நான் தரித்திரத்தை பிறந்தேன், தரித்திரத்தை தான் வாழ போறேன், வம்சம் என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, இந்த டைம் செலக்ட் ஆயிருக்கிறது நான் தான் அப்படி இருக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டணி உடைப்பாயாக இயேசுவின் நாமத்தில். எப்போ தேவனோட இணையறோமோ ஜெபத்துல, அப்போ அந்த பிரச்சனை பார்த்து நம்ம சொல்லுவோம், இனி அது என்ன துக்கப்படுத்தாது. அந்த கெட்ட பழக்கத்துக்கு அதிகாரம் இல்ல, கமான், அந்த வியாதிக்கு அதிகாரம் இல்ல, அந்த பலவீனத்துக்கு அதிகாரம் இல்ல, அந்த தரித்திரத்துக்கு அதிகாரம் இல்ல. You get the power to fight against your past when you are in prayer relationship with God. என்ன அருமையான விஷயம் பாத்தீங்களா? எது அவனை துக்கப்படுத்துதோ, துக்கம்ன்றது தான் துக்கப்படுத்துது அவனை. அந்த துக்கத்துக்கு எகெயின்ஸ்டாவே ஜெபம் பண்றான் யாபேஸ். இவ்வளவு நாள் வராத தைரியம் இப்போ உடையுது பாருங்க அவனுடைய வாழ்க்கையில. அந்த கட்டு தேவனோட ஒரு இணைப்பு, அதன் மத்தியில அவர் கத்துக்கிட்டாரு அந்த பிரச்சனைக்கு எகெயின்ஸ்டா ஜெபம் பண்ணுவாங்க. சங்கீதம் 18:29 பாருங்க. தாவீது சொல்றார், சங்கீதம் 18 அதோட 29, தன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் முடிச்சிட்டு, அவருடைய யுத்தங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய யுத்தங்கள் முடிஞ்சாச்சு. சத்ருக்கள்ல இருந்தெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். இப்ப ராஜாவா இருக்கிறார். சவுல் கிட்ட இருந்து காப்பாத்திட்டார். பல யுத்தங்களை ஜெயிச்சவர் இப்ப பேசுறாரு பாருங்க. தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது எப்போ இந்த சங்கீதத்தை எழுதினாருன்னு அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிஃபேஸ் பாருங்க, ஒரு நோட் இருக்குது பாருங்க. சங்கீதம் 18 அந்த வசனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். வர்ஷிப் லீடர் கொடுத்தாராம், அவர் பேர் வந்து ராகத்தலைவன். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ராகத்தலைவி தான் இருந்தாங்க இன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு ராகத்தலைவன் இருந்தார். அப்போ இந்த சங்கீதத்தை கொடுத்தாங்க. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. யுத்தங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு அவர் பாடுறாரு இந்த பாட்டை. அதில் சொல்கிறாரு, அப்போ அவர் பாடின பாட்டு தான், உம்மாலே நான் ஒரு பாட்டு தானே, இது சங்கீதம்லாம் பாட்டு தான். இப்போ பர்க்மன் சையா அதுக்கு ராகத்தை கொடுத்தாரு, ஆனால் தாவீது ஏதோ ஒரு ராகத்தில் தான் பாடி இருக்கிறார். ராக தலைவனை தான் கேட்கணும் நம்ம. ஓகே, என்னன்னு, ஆண்டவரே உம்மால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்தேன், உங்களால் என்னுடைய தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். பாரு, ஒரு சேனை வீரர், ஒரு ராஜா, ஒரு சேனைக்குள் பாய்வேன்னா என்ன அர்த்தம், ஒரு மதிலை தாண்டுவேன்னா என்ன அர்த்தம். இப்போ யுத்தத்துடைய சீனுக்கு நம்ம வரலாம்.
அந்த பக்கமா ஒரு படை வருது, இவருடைய படை இந்த பக்கமா போகுது. இவர் தான் இந்த படையின் தலைவராக இருக்கார், இவர் தான் முன்னாடி இருக்கிறாரு. அங்க படைத்தலைவர் முன்னாடி வந்துட்டு இருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்க, அங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இமேஜின் பண்ணுங்க. இந்த பக்கம் லட்சக்கணக்கான ஜனங்க, இங்க தாவீது இருக்கிறாரு, அங்க அவங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்றாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க, யுத்தம் ஆரம்பிக்கட்டும்ன்றாங்க. ஒரு பக்கம் மோளை தடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு 20-25 கொடிங்களை ஏத்தின்னு இருக்கிறாங்க. வாங்கடா நம்மளா முன்னாடி போலாம் அப்படின்னு. அந்த பக்கத்துல ஜனங்க எக்காலம் ஊதிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு வார் சீன். சரியா பயங்கரமா அது கிரியேட் பண்ணிக்க. இப்போ உங்க மைண்ட்ல இப்போ தாவீது வேகமா போறாரு. நல்லா கவனிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். கரெக்டா? எல்லாரும் எகென்ஸ்டா வரும்போது தாவீது அந்த யுத்தத்தின் சீன்ல வாங்க எல்லாரும் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி வேகமா குதிரையில போய் எல்லாரும் பயப்படுற சேனையை பார்த்து தாவீது பயப்படலாம். தாவீது சேனைக்குள்ள பாயிறாராம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே தற்காப்புல இல்லை, வாங்கடா தைரியம் ஒண்ணு கொண்டு வாங்க டேய் அப்படின்னு. ஆனா யார்ட்ட ஃபைட் பண்ண மாட்டான். பாத்தீங்களா ஒருத்தர் பேர டேய் தைரியம் தான் கை வைங்கடா அப்படின்னு. ஆனா துரும்ப பையன் இருப்பார். டேய் நீ வாடா ஃபர்ஸ்ட் அப்படியே தப்பிச்சு போயிடுவாங்க. தாவீது அப்படி இல்லை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்னு அர்த்தம். அவன் என்ன தாக்குறது ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் பாயிரன்ட்டு பாஞ்சிருவாராம். ஏன்னா கர்த்தர் அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறார். தேவனோட இணைஞ்சிட்டோம்னா எந்த வியாதி வறுமை பலவீனத்தை பார்த்து நம்ம பயப்பட போறது இல்ல. பிரச்சனை தான் நம்மளை பார்த்து பயப்படணுமா இருக்குது, பிசாசுங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணுமா இருக்குது. ஏன்னா நம்ம தேவனோட இணைஞ்சிருக்கிறோம். தேவனோட இருக்கிற கனெக்ஷன் தான் நம்மளுக்கு தைரியத்தை கொண்டு வருது. ஏன்னா நம்மளுக்கு எங்க இருக்கு தைரியம்? ஆனா தேவனோட இருக்கிற கனெக்ஷன் தான் தைரியத்தை கொண்டு வருது. மதிலை தாண்டிடுவேன் என்றார். இப்போ தாவீது வெயிட் பண்றது இல்ல. கேட் தரட்டும், வெயிட்ல வெளியே வெயிட் பண்ணலாம். நம்ம சத்ருவானவன் கேட் தர ப்ளீஸ், டேய் கேட் தரடா, தைரியம் தான், நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிறேன்டான்னு இல்லாம தாவீது சொல்றானா மதிலே தாண்டிடலாம். நம்ம மதில்னா செவுரு. அப்போ தாவீது என்ன பண்ணாரு நம்மளுக்கு தெரியல. எந்த ஒட்டகத்து மேலே ஏறி குச்சி அப்படி தாண்டாரு நம்மளுக்கு தெரியல. இல்லை சேனை வீரர்கள் அந்த ஷீல்டெல்லாம் ஒன்றா பிடிச்சி ஒரு செவுரு கட்டி ஃபைட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி செவுரை தாண்டி இருக்கலாம் நிறைய தடவை. ஆனால் விஷயம் இது மட்டும் தெரியும் பாருங்களேன், தேவன் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம எல்லாரும் துக்கத்துக்கு அடிமை, நம்ம ஆரம்பத்துக்கு அடிமை, நம்ம கடந்த வாழ்க்கைக்கு அடிமை. ஆனால் தேவனோடு இணைஞ்சிட்டோன்னா ஒரு மதிலையும் தாண்டிடலாம். ஒரு சேனையாக இருந்தாலும் நம்ம பாஞ்சு நம்ம ஜெயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதனால தான் தாவீது ஒரு யுத்தத்தை கூட தோத்ததே இல்லை தெரியுமா? வேதம் முழுவதும் நீங்க பாருங்க, தாவீது தோத்ததா ஒரு யுத்தம் கூட இல்லை. எங்க போனாலும் தாவீதுக்கு வெற்றி. கர்த்தர் அபிஷேகிச்சிருந்தார் தாவீதை. தாவீது ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். தேவனோடு இணைஞ்சிருந்தார். அதனால தான் சத்துருக்கள் தாவீது யுத்தத்துக்கு கிளம்புறாருனாலே பயப்படுவாங்களாம். ஏன்னா அவர்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் அபிஷேகிச்சிருந்தார். தேவனோடு இணைஞ்ச மனுஷன் ரொம்ப பலசாலியான மனுஷனா இருப்பான். ரொம்ப கர்த்தருடைய வல்லமையால பயன்படுத்தப்படுகிற மனுஷனா இருப்பான். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எது உங்களை த்ரெட்டன் பண்ணுதோ, எது உங்களை பயமுறுத்துதோ, ஜெபத்தில் நீங்க இருக்கும்போது அதுக்கு எகெயின்ஸ்டா நீங்க போகலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பயமுறுத்திட்டு இருக்குதா, அதை பத்தி ஜெபம் பண்ண கத்துங்க. சரியா? அதை பத்தி ஜெபம் பண்ண கத்துங்க. தேவனோடு இணைஞ்சிருக்கிற நேரத்தில் உங்க வார்த்தைகள் நிமித்தம் அந்த பிரச்சனையை டீல் பண்ணலாம். என்ன பிரச்சனை அது, என்ன பலவீனம் அது, உங்களை பயமுறுத்துற விஷயமா இருந்தா யாபேச போலதான். ஐயோ ஆரம்பத்தை டிசைட் பண்ணா நான் துக்கமா இருக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை. ஆனா ஜெபத்துல தேவனோடு இணையும் போது ஒரு தைரியம் வருது பாருங்க அவனுக்கு. தேவரீரனை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, எந்த பிரச்சனை அவனை வாழ்க்கையவே நிர்ணயிக்கிறேன்னு சொல்லி பயமுறுத்துச்சோ, அவனை தோல்வியிலேயே வச்சிட போறேன்னு சொல்லி பயமுறுத்துச்சோ, அந்த பிரச்சனைக்கு அகேன்ஸ்டா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை நீங்க காத்தருளும். ஹல்லேலூயா. கமான். கர்த்தர் நம்மளை காத்தருளுவார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார், கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்துவார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. கைவிடுத்தி சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. இப்ப துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யாபேஸ் ஜெபம் பண்ணாருன்னா அவருக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அப்போ துக்கம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணா யார்கிட்ட ஜெபம் பண்ணோம்? துக்கம் கொடுக்காத ஒரு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணோம். துக்கமா இல்லாத ஒரு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணோம். தன்னுடைய ஜனங்களுக்கு துக்கம் இல்லாம அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்ணி ஆகணும். கரெக்டா? அப்ப யாபேஸ்க்கு ஒரு இந்த ரெண்டு வெளிப்பாடாக இருந்திருக்கணும்ல. ஒன்னு, தேவன் சந்தோஷமானவர். ரெண்டாவது, அவருடைய ஜனங்களை சந்தோஷமா பார்த்துக்கொள்வார். இந்த ரெண்டு வெளிப்பாடு இருக்கணும் இல்லையா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு யாபேஸ் ஜெபம் பண்ணாருன்னா அப்ப அவருக்கு தெரியும் முதலாவது தேவன் சந்தோஷமானவர். தேவன் சந்தோஷமானவர். பார், அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 1:11 பாருங்க. 1 தீமோத்தேயு 1:11. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்க, என்ன அருமையான பேருன்னு சொல்லி. இப்போ இந்த பேரை கெடுத்து ஒரு சில பேர் என்னமோ பண்றாங்க. அதை பத்தி நம்ம நிறைய யோசிக்க. ஆண்டவருடைய நாமம் பாருங்க, நித்யானந்த தேவனுடைய மகிமையான தேவன் யாரு? இப்போ அந்த பேரை வச்சுக்கின்னு ஒரு சில பேர் அட்டுலியம் பண்றாங்க, அது வேற என்ன. ஆனா தேவன் யாரு? அவர் நித்யானந்த தேவன், நித்திய ஆனந்தத்தின் தேவன். எல்லாம் சொல்லுங்க ஆனந்தம். ஆனந்தம் பாரு, அந்த வார்த்தை அது என்னது? அது ஆனந்தம். இப்போ இங்கிலீஷ்ல அது வருதில்லை, ஆனந்தம்னு வருதில்லை. நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி இங்கிலீஷ்ல இருக்கும் the glorious gospel of the blessed God ன்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. அந்த blessed என்ற வார்த்தை கிரீக் மொழியில மக்காரியோஸ். மக்காரியோஸ்னா சந்தோஷம்னு அர்த்தம். அதனால தமிழ்ல கரெக்டா கொடுத்துட்டாங்க, ஆனந்தம் கொடுத்துட்டாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல பக்காவா இருக்குது பாருங்க. நித்யானந்த தேவன். அப்ப நம்மளுடைய தேவன் யாரு? நித்திய சோகத்தின் தேவன் இல்ல, மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் அப்படின்னு இல்ல, துக்கமா இருக்கிற தேவன் இல்ல, வேதனையின் தேவன் இல்ல. அவர் யாரு? நித்யானந்த தேவன். இப்போ இதே வார்த்தை இன்னொரு இடத்துல கூட வருது பாருங்க. 1 தீமோத்தேயு 6:15.
அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவர் யாரா? நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். ஹல்லேலூயா. தேவன் நித்தியானந்த தேவன், சந்தோஷமான தேவன். அப்போ முதலாவது தேவன் சந்தோஷமானவர். ஜீசஸ் ரொம்ப சந்தோஷமானவராக இருந்தார். அதனால தான் சாப்பாடு கூட பேக் பண்ணாமல் வனாந்திரத்தில் வந்து பிரசங்கத்தை கேட்டாங்க. ஏன்? ஏன்னா அவர் அவ்வளோ சந்தோஷமானவராக இருந்தார். துக்கமான பிரசங்கியாக இருக்கும்போது நம்ம ஜனங்க வர முடியுமா? ஆண்டு வருவாங்களா? ஜீசஸ் கிட்ட வருவாங்களா? இல்லை, சந்தோஷம். வேறு அவர் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க அவர் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. ஜீசஸ் ஒரு நாள் பிள்ளைங்களை கூப்பிட்றாரு. ஒரு சின்ன பிள்ளை பாட்டு இங்கே வான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே அந்த பிள்ளை வந்துடுது. அப்புறம் ஜீசஸ் சொல்ல, பார்த்தியா கூப்பிட்டவொன்னு வந்துச்சு, பார்த்தியா இந்த மாதிரி கூப்பிட்டவொன்னே வந்தவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தன் வரணும்னா அவன் சிறு பிள்ளை போல இருக்கணும். கூப்பிட்டவொன்னே எப்படி நம்பி வந்தான் பாராமா அப்படின்னு. பட் ஆனால் இப்போ ஜீசஸ் ரொம்ப துக்கமானவராக இருந்தால் பிள்ளை கூப்பிட்டா வந்துருக்குமா? ஓடி இருக்கும். எங்க அம்மா பூச்சாட்டி, அம்மா அங்கிள் பரமா முடிவிட்டு அங்கிள் பரமா கூப்பிட்றாங்க, என்ன நான் போயிடுமா அப்படின்ட்டு. கரெக்டாக எல்லாம் ஜீசஸ் கூப்பிட்றாரு. அம்மா இங்கே வான உடனே பிள்ளை ஓடி வருது. இப்போ ஜீசஸ் கிட்ட ஒரு சில தாய்மார்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கன்னா ஜீசஸ் அவங்க தூக்கி வச்சுக்கிற. இப்போ ஜீசஸ் கூப்பிட்டாரு, அந்த பிள்ளை வந்துச்சு. அப்படியே அழுவ ஆரம்பிக்கல. கரெக்டாக இல்லையா? இப்போ சில பேர் வந்து பாரு, நம்ம கிறிஸ்தவங்கன்ற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சந்தோஷமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எபிரேயர் 1:9 படிக்கிறோம். ஆனந்த தைலத்தினால இயேசு கிறிஸ்துவான அபிஷேகம் பெற்றவரா. என்ன தைலம்? சில பேருக்கு வந்து மூஞ்சி தூக்கி வச்ச தைலம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சுன்னு இருக்கிறாங்க. பாரு, இல்லை, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்றவராக இருந்தார். சந்தோஷமா இருந்தார், சந்தோஷமா இருந்தார். அப்போ ஜீசஸுடைய விசுவாசிகளாக இருக்கிற நம்ம, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சந்தோஷமானவங்களா இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. பார், ஒரு வகையில சந்தோஷம் என்னன்னா, எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஒரு மனரம்யமா சந்தோஷமா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, சூழ்நிலையை மாற்றி நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ற தேவனும் நம்ம கூட இருக்கிறார். God wants you to be happy. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறது தேவன் விருப்பப்படுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சந்தோஷத்தை கொண்டு வருது. அப்போஸ்தலர் 13:52 படிக்கிறோம். அவங்க பரிசுத்த ஆவியானவராலும் சந்தோஷத்தாலும் நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் நிறைய கனியை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியின் கனியின் வெளிப்பாடுகள், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் 9 கனியின் வெளிப்பாடுகள். என்னது? லவ், ஜாய். பார், லவ், ஜாய், அன்பு. அடுத்தது என்னது? ஜாய். சந்தோஷம் ஒன்று இருக்குது பார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எப்படி தெரிய வரும்? அது ஒரு சந்தோஷம். பக்கத்தில் உங்களை பாருங்க, பக்கத்தில் உத்து பாருங்க, கண்டுபிடிங்க. அப்படியே கண்டுபிடி, ஆவியானவர் இருக்கிறாரா கண்டுபிடிக்கும். ஏன்னா ஆவியானவர் இருந்தாருன்னா ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். நம்மளாம் சந்தோஷமான ஜனங்க. ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷமான தேவனை ஆராதிக்கிறோம். நமக்குள்ள சந்தோஷத்தின் ஆவியானவர் இருக்கிறார். நம்ம ரட்சகர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்றவர் இயேசு கிறிஸ்துவானவர். யாபேஸ் இதை உணர்ந்தாரு. நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறத கர்த்தர் விருப்பப்படுறாரு. எப்படி தகப்பன் தாய்மார்கள் நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறத விருப்பப்படுறோமோ, அதுதான் நம்மளுடைய தேவன் நமக்காக அதை விட அதிகமாக விருப்பப்படுறாரு. பட் சில டைம் நம்ம பிள்ளைங்க டாய்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பிள்ளைங்க டாய்ஸ் கேட்குவாங்க. அது கொஞ்சம் விலை உயர்ந்ததாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் 100% தெரியும் அந்த டாய் 2 நாளில் ஒட்டு போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். 2 நாளில் ஒட்டு போட போகிறாங்க. ஒரு வாரத்தில் அதை கண்டுக்க போகிறது இல்லை. நம்ம அதை பத்திரமா அமேசானில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை ஆர்டர் பண்ணி அது வருது நாங்கள் வெயிட் பண்ணி வரோம், சர்ப்ரைஸ் வரும். 2 நாள் ஆடுவாங்க. அப்புறம் 3ஆவது நாள் உடச்சு போடுறோம். 4ஆவது நாள் நம்மளே கூப்பிட்றோம், வா அந்த டாய் எத்தனை விளாட்லாம். ஏன்னா பணம் கட்டிக்கிறாங்க நம்ம சொல்ல, வா அந்த டாய் எத்தனை விளாட்லாம், இது விட்டு அது எத்தனை விளாட்லாம், அது அப்புறமா பார்த்துக்கலாம், அது எங்கே தெரிலன்றாங்க. அதனால் ஏன் அதை வாங்கி கொடுக்குறோம்? உடைக்க போகிறாங்கன்னு தெரியும், தொலைக்க போகிறாங்கன்னு தெரியும். பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அது எடுக்கிற வரைக்கும் அது அவங்க கண்டுக்கிற பொறுத்தே இல்லை. அது எங்கேயா கட்டில் சப்பாக்கில் எங்கன்னா வந்துட்டுக்கோம் பாரு. பக்கத்து வீட்டிலேருந்து வர்ற பிள்ளை ஐ வாண்ட் த டாய் அங்கிள்னு எடுக்க போகிறோம். அப்போ தான் இல்லை அது எந்த தூக்கி வச்சுப்பாங்கன்னு வச்சுக்குவேன். நம்மளுக்கு தெரியும் அதை உடைக்க போகிறாங்க, அது எங்கேயோ தூக்கி போட போகிறாங்க. ஆனால் ஏன் வாங்கி தரோம்? அந்த ஒரு நாள் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் பெற்றோர்களாக இருக்கிற நம்ம அதை வாங்கி தரோம். நம்ம கரெக்டாக லேட்டாக நம்ம பர்ஸை பார்த்து அழுகுறோம்னு வச்சுக்கோ, இந்த காசெல்லாம் போயிடுச்சு அதில் அப்படின்ட்டு இல்லை சும்மா இருக்கும் அப்படி தான் சொல்லுங்க. ஆனால் விஷயம் இதுதான். ஏன்னா என் மக மெசேஜ் இப்போ கவுன்சில் இருக்குன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேச மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது தேவன் விருப்பப்படுறார். அப்போ யாபேஸ் இதை நம்பி இருக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்கும்படி, என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். அப்போ he must believe that God is a happy God. கர்த்தர் சந்தோஷமானவர் அப்படின்ற விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்திக்கினா தான் அவர் ஜெபம் பண்ண முடியும். என்ன நீங்கள் துக்கத்திலிருந்து காப்பாற்றி. இப்போ ஆண்டவரையே ஒரு துக்கமான தேவனா யாபேஸ் நினைச்சிருந்தா யாபேஸ் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். ஆண்டவர் துக்கமான தேவன் எவ்வளோ பேர் தெரியாது. ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தரலாம். ஆண்டவர் அவனை பார்த்து தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதா, என்னையே துக்கப்படுத்துறா, நானே துக்கமாகிறேன் இப்படி பண்ணுற பேர் பிரேயர் உனக்கு எப்படி நல்லது நடக்கும் ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் ஒரு சந்தோஷமானவர், சந்தோஷத்தை தர்றவர். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் பாருங்க, Acts chapter 26 verse number 2. அதில் அக்ரிப்பா ராஜா முன்னாடி அவரை ஒரு கோர்ட்டில் நிற்க வச்சிருக்காங்க. அவருக்கு மரண தண்டனையே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை பார். அந்த கோர்ட்டில் நின்று அப்போஸ்தலர் பவுல், இங்கிலீஷ் பைபிள் அருமையாக இருக்கும், அவர் சொல்கிறாரு ஐ திங்க் மை செல்ஃப் ஹாப்பி. இதை யோசிச்சு பார்க்கும்போது நான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்றார். இப்போ ஜெயில நினைச்சோ அவருக்கு வர பிரச்சனையை நினைச்சாலாம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கோர்ட்டில் நின்று அப்படி பேச முடியுமா?
மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்படலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அப்படி பேச முடியுமா? ஆனா பவுலுக்கு தெரியும் என்ன, அவர் தான் எழுதினார் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாரி 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எழுதுனது யாரு? அப்போஸ்தலர் பவுல். அவருக்கு தெரியும் என்னுடைய தேவன் யாரு? மக்காரியோஸ், நித்தியானந்த தேவன், ஹalleluya, சந்தோஷமான தேவன். சந்தோஷமான தேவன் ஆராதிக்கிறார். அவர் சந்தோஷமா ஆன்சர் பண்ணி சொல்றார் ராஜா கிட்ட. இந்த இடத்துல நான் யோசிச்சு பார்க்குறேன் பாருங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ திங்க் மை செல்ஃப் ஹாப்பி. பட் ஹவு டு யூ பிகம் சேட்? யூ திங்க் யுவர் செல்ஃப் சேட். கரெக்டா இல்லையா? நவ் யூ ஹேவ் டு திங்க் யுவர் செல்ஃப் ஹாப்பி. சந்தோஷமா இருக்கிறத கர்த்தர் விருப்பப்படுறாரு. சந்தோஷமா இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை தர்ற தேவனா இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. திரும்பவும் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஜெயிலில் உட்கார்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாருன்னா தேவனை பத்தி அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அதே பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு யாபேஸ்க்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? யாபேசும் ஜெபம் பண்ணி சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். ஏன்னா நீர் சந்தோஷமான தேவன், உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உங்களை போல நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. கை உயர்த்துங்க பார்க்கலாம், கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் பாதுகாப்பா வாழ போறேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, என் பிள்ளைகள் என் குடும்பம் பாதுகாப்பாக இருப்பாங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் தீங்கு என்னை துக்கப்படுத்த மாட்டாது. இன் ஜீசஸ் நேம், ஆமென். இப்போ இந்த விஷயத்தை நம்ம நம்பணும். யாபேஸ் ஜெபம் பண்ணது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். நீங்க போற வர்ற இடத்துலலாம் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்காக இருக்குதுன்னு மறந்துட வேண்டாம். ஒரு இன்விசிபிள் ஹேண்ட், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் உங்க மேல இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத கரம் உங்களை பாதுகாத்துட்டே இருக்குது. எங்க போனாலும் வேற உங்களுக்கு நடக்கிற தீமை உங்களுக்கு நடக்காது இயேசுவின் நாமத்தில். கம் ஆன். வேற உங்களுக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. பாருங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. எரேமியா 17:8. எரேமியா 17:8. எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க இங்க வந்திருக்கீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். எஸ், எரேமியா 17:8 கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி அவர் சொல்றார் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 7 வசனத்தின் படிச்சனன், அந்த வசனத்தை கண்டுபிடிச்சவன் பாக்கியவான். ஓகே, இப்போ 8 வசனம் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரத்துலனா எல்லாரும் நகர்ச்சாங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பதார். அவன் இது வந்து நல்ல தண்ணீரின் கால்வாய். அவனை ஒவ்வொரு நீதிமான பற்றி ஆண்டு பேசுறாரு, வெறும் நம்மளை பற்றி நம்ம ஏரியாவை பற்றி மட்டும் இல்லை. சரியா? கால்வாய் ஓரமாய் அப்போ தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். பார்த்தீங்களா அதே விஷயத்தை? உஷ்ணம் வருகிறதை காணாமல். எல்லாம் சொல்லுங்க, தீங்க நான் பார்க்க மாட்டேன். அப்போ உஷ்ணம் வருது, யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு தீமையோ, சுத்திலும் தீமை நடக்கிற உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை அவன் காணாமல். ஏன்னா அவன் கண்கள் யார் மேல இருக்குது? தேவன் மேல இருக்குது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி. எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி. சொல்லுங்க, தீமையை பார்க்க மாட்டேன், வருத்தம் இல்லாம கனி கொடுப்பேன். வருத்தத்தோட இல்ல, வருத்தம் இல்லாம, வருத்தம் வித்தவுட் வரி, வித்தவுட் ஆங்ஸைட்டி, கவலைப்படாம கனி கொடுப்பேன். ஐயோ இது இப்படி நடந்துருமோ, ஐயோ நீ கெட்டது நடந்துருமோன்னு இல்லை, நான் நல்லா இருப்பேன், என் கண்கள் கர்த்தர் மேல இருக்குது, உஷ்ணம் வர்றதை நான் பார்க்கல, நான் கவலை இல்லாம கனி கொடுப்பேன். இதுதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற ஒரு அருமையான விஷயம். ஹல்லேலூயா. கமான். கர்த்தர் நம்ம மேல ஒரு இன்விசிபிள் கரத்தை வச்சிருக்கிறார், நம்ம மேல ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறார். அதனால தான் அடுத்தவங்களுக்கு நடக்கிற தீமையை பார்த்து நம்மளும் பயந்து நமக்கும் நடந்துருமோ நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால தான் வெறும் இந்த நெகட்டிவ் நியூஸாக அனுப்பிட்டு இருப்பாங்க. புரியுதா? காலையில் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பாங்க ஒரு சில பேர் மெசேஜ், சில பேர் வந்து எவ்ரி மார்னிங் ஒரு குட் மார்னிங் அனுப்பாங்க, அதுதான் அவங்களுடைய அழைப்பு. அப்புறம் குட் நைட் அனுப்பாங்க, தூங்கும்போது குட் நைட் ஒன்று அனுப்பாங்க. அவங்க அனுப்பலன்னா இப்போ நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது, என்ன ஆச்சு தெரியல, அவங்களுக்கு உடம்பு தெரியல, இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் நித்திரை அடைந்தார்களா, இப்படி நம்ம ஏன்னா அவங்களுடைய அழைப்பு மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க பாரு, குட் மார்னிங் அனுப்பிட்டு ஒரு வீடியோ அனுப்பாங்க கூடவே, யாரோ ஒரு ஆக்சிடென்ட்டில் செத்த மாதிரி, பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு நடந்த மாதிரி. இப்போ உலகத்தில் அது நடக்கலன்னு சொல்ல வரல, ஆனால் நம்மலாம் உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்ல வரோம். நம்ம இப்போ உபத்திரவம் நம்மளுக்கு இருக்குமா? இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகள் வருமா? பாடுகள் வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் நிமித்தம் பெர்சிக்யூஷன் அனுபவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், அது நமக்கு தெரியுது. ஆனா உலகத்தின் சாபமோ, கிருமிகளின் அந்த பிரச்சனையால வர்ற வியாதிகள், கொள்ளை நோய்கள், இது எல்லாத்துல இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு அந்த உலகத்தில் நடக்கிற தீமைகள் நடக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்ம மேல அவருடைய கரம் இருக்குது. பிசாசுக்கும் தெரியும் அது, ஏன் ஒரு சில கிருமிகளுக்கும் தெரியும் பார். உண்மையாவே எந்த வகையில் நான் சொல்றேன்னா, ஜான் ஜி லேக் என்ற அருமையான பிரசங்கியார் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தார். பயங்கரமான சுகமளிக்கிற ஊழியத்தை கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஒரு நாள் ஒரு பயங்கரமான கொடிய ஒரு காலம் பாருங்க, அது பேர் வந்து பியூபானிக் பிளேக். இந்த பியூபானிக் பிளேக் வந்துச்சுன்னா அநேகர் எப்படி கோவிட்னால மரிச்சு போனாங்களோ, எப்படி எல்லாரும் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுமா இருந்துச்சு, காத்துல பரவுற வியாதியா இருந்துச்சோ, அதே போல பியூபானிக் பிளேக்ன்றது ரொம்ப கொடிய அளவுக்கு அநேகரை கொண்டு போட்டுருச்சு. கோவிடால எத்தனை பேர் மரிச்சாங்களோ ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு, அதை விட அதிகமாக கூட பியூபானிக் பிளேக்ல மரிச்சிருக்க ஜனங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய் அது பியூபானிக் பிளேக் அப்படின்றது.
இந்த பியூபானிக் பிளேக் வந்தபோது எப்படி கோவிட்னால மரிச்சவங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்குமோ, அதை அடக்கம் பண்ணும்போது கூட நம்ம போய் பார்த்து வேற எல்லாரையும் அடக்கம் பண்ணுற, வேற காலத்தை அடக்கம் பண்ணுற மாதிரி கிட்டலாம் போய் கல்லறையிலலாம் அடக்கம் பண்ணுற மாதிரி இல்லைன்றது எப்படி ஒரு கண்டிஷனை கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பியூபானிக் பிளேகால மரிச்சவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லையா, எல்லாரும் பயந்தாங்களாம், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கூட பயந்தாங்களா, ஐயோ நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம செத்துருவோமே அப்படின்னு. ஆனால் ஜான் ஜி லேக் பாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவரும் அவருடைய டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் அடக்கம் பண்ணுறோம், இந்த ஜனங்களுடைய சடலங்கள்லாம் இப்படி விழுந்து கிடக்குதே, நாங்கள் வந்து சகாயம் பண்ணுறோம் இறங்கினாங்களாம். அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் கவனிச்சாங்களாம் பாருங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வர்ற மாதிரி இவங்களுக்கு வியாதி வர மாட்டேங்குது, இவங்க மட்டும் என்னவோ ஸ்பெஷலான ஒரு பாதுகாப்பு போட்டு வந்த மாதிரி இருக்குது, இவங்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்களை மட்டும் ஏன் அந்த கிருமி தொட மாட்டேங்குது அப்படின்ட்டு ஜான் ஜி லேக் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாங்களா, என்ன சார் உங்களை மட்டும் இந்த கிருமி ஒன்றும் பாதிக்க மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் இந்த வியாதியுடைய இந்த கொள்ளை நோய் ஏன் பாதிக்கப்பட மாட்டேங்குது, நாங்களாம் பயந்து நிற்கிறோம் தொடுறதுக்கான, நீங்கள் அசால்ட்டாக அதெல்லாம் செஞ்சு நிற்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாரா, என்னுடைய சானிடைசர்னா தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் நம்ம அப்படி சொல்லியிருப்போம் இல்லை, சானிடைசரில் கூட டிஃப்ரெண்ட் வகைகள்லாம் நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அவர் சொன்னாரா, செத்து கிடக்கிறார்ல அவருடைய வாயில் நுரை இருக்குது, அந்த நுரை எடுத்து என் கையில் போடுனாராம். கையை கொஞ்சம் நம்ம இப்படி மடிச்சு வைக்கிறது நம்மளுக்கு என்ன வருதா இல்லை, நம்மளுக்கு என்ன சார் பண்ணுங்க நீங்கள், கர்த்தர் காப்பாற்றினுங்கிறார். அவர் சொல்ல நான் எப்படி இது நடக்குதுன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. அங்கே இருக்கிற நுரை எடுத்து, அது ஃபுல்லாக கிருமிகள், பியூபானிக் பிளேகுடைய கிருமிகள், அந்த கிருமி நிறைஞ்ச நுரை எடுத்து அவருடைய கையில் போட்டாங்களாம் பார். மைக்ரோஸ்கோப் இருந்திருக்கு, அந்த மைக்ரோஸ்கோப் கீழே அவருடைய கை வச்சு இப்போ போடுங்க உடனே அந்த நுரையை தூக்கி போட்டாங்களாம் பார். போட்ட உடனே அதில் நிறைய கிருமிகள் மதந்து இருந்துச்சான். மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறாங்க, அவருடைய கையை அந்த கிருமிகள் தொட்ட உடனே அத்தனை கிருமிகள் அப்படியே சுருங்கி செத்துதான். இவங்க கேட்டாங்களா, என்ன சார் ஆச்சரியம் இது, உங்கள் கையில் பட்டவன் அப்படி சுருங்கி செத்துட்டோன்னே அவர் சொன்னாரா, this is the law of the spirit of life in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இது. நான் உலகத்தின் பிரமாணத்தின் படி வாழல, சாபத்தின் பிரமாணத்தின் படி வாழல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் தெரியுமா, அது மூலமா ஒரு ஜீவன் வருது பார், அந்த ஜீவன் எல்லாம் மரணத்தையும் சாகடிச்சு போட்டுரும். என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாருங்க அந்த தேவ மனுஷனுக்கு, என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம மேலே கர்த்தருடைய இன்விசிபிள் கரம் நம்ம மேலே தங்கி இருக்குது, நம்ம பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பாரு யோபுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பை தேவன் ஏற்படுத்தியிருந்தார் தெரியுமா உங்களுக்கு, அது வேதத்தில் நம்ம படிக்கிறோம் யோபு முதலாம் புத்தகத்தில். யோபுடைய பிள்ளைகள் மேலே எப்பவுமே ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் யோபு தன்னுடைய சுயநீதியாலையும் பயத்தினாலையும் அந்த பாதுகாப்பை அவங்களுக்கு இல்லாத மாதிரி பண்ணி விட்டுக்கிறார். அப்போ தேவன் முன்னாடி போய் பிசாசானவன் சொல்கிறான், இந்த யோபுன்றவன் என் கையில் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டுக்கிறான், ஆனால் அவனை ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ என்ன வேணுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது பாரு அந்த இடத்துல. அப்போ பிசாசானவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அவன் தான் ஏற்கனவே கையில் இருக்கிறான்ல, பாண்டவரும் ஒத்துக்கிறார், ஆமா அவன் ஏற்கனவே உன் கையில் தான் இருக்கிறான், ஆனா நீங்க அவனை சுத்தில ஒரு வேலி போட்டுருக்கீங்களே பார், இது யாருக்கும் தெரியல, யார் கண்ணுக்கு தெரியல, ஆனா யார் கண்ணுக்கு தெரிஞ்சது, பிசாஸ் கண்ணுக்கு, மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு வேலியை கர்த்தர் நம்ம குடும்பத்தில் சரவுண்ட் பண்ணி வச்சிருக்கார், நம்ம பிள்ளைகளை சரவுண்ட் பண்ணி வச்சிருக்கார். ஒன்று கண்ணுக்கு தெரியாத வேலி நம்ம கண்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் சுத்தி இருக்குது, நம்மளுடைய குடும்பத்தை சுத்தி இருக்குது. அப்போ எந்த ஜனங்களுக்கும் தெரியாத ஒரு வேலியை கர்த்தர் போட்டு வச்சிருந்தார் பிசாசானவன். அதனால தான் யோபுடைய பிள்ளைகளை தொடவே முடியலாம் பார். ரெட் சி செங்கடல்ல ஒரு விதமான ஃப்ளவுண்டர்னா இந்த சப்பையான மீன் வகைகள், ஓகே, ரொம்ப சின்ன சின்ன மீன். அதெல்லாம் இந்த ஃப்ளவுண்டர் வகையில் 1970s கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி மீன் இருக்குது அப்படின்னு. அது இந்த ரெட் சீல இருக்கிறதுனால, செங்கடலில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க மோசஸ் சோல்னு. ஏன்னா ரெட் சி வழியாக தான் மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடலை கடந்து கொண்டு போகிறார் இல்லையா. ஸோ மோசஸ் சோல்னா அவருடைய பாதத்துடைய அடின்ற பேரில் மோசஸ் சோல் அந்த மீன். அது என்ன ஆச்சரியம்னா, இந்த சின்ன மீனுடைய வல்லம் என்னன்னா, நிறைய ஷார்க் இருக்கிற இடத்துல தான் அது வாழுமா. நிறைய சுறா மீன், இப்போ சுறா மீன்கள் தான் கடல்லே ரொம்ப டேஞ்சரஸான மீன் வகைகளில் ஒன்று. சுறா மீன்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மீன்களெல்லாம் சாப்பிட்ற இடத்துல இந்த மீன் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த மீனை மட்டும் சுறா மீன்கள் சாப்பிட்றது இல்லையா. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க 1970s இதை ரிசர்ச் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சுறா மீன்க எல்லா மீன்களும் அசால்ட்டாக கடிச்சு சாப்பிட்ருமா. இந்த மீனை கடிக்கிறதுக்கு வாயை திறக்கும் போது அப்படியே வாய் அப்படியே இருக்குமா பார். இந்த மீன் அழகாக அப்படியே உள்ள போய் அப்படியே சுற்றி பார்த்து பல்லுகள் எல்லாம் மோதி முட்டி அப்படியே இச்சுக்கணும் ஹே அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அப்படியே பேச அப்படியே வெளியே வருமா. அது வெளியே வந்துட்ட பிறகு கூட ஷார்க் கூட வாய் மூடாதான், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குமா. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அது அப்படியே ஃப்ரீ ஆகுமா. என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்குள்ள இருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த கெமிக்கல் பேர் வந்து பார்டாகிரஸ் மார்மோராட்டஸ். இன்னொரு டைம் சொல்றதுக்கு நான் விருப்பப்படல, இந்த இடத்துல நல்ல காரியங்களை ஒரு தடவை தான் சொல்லணும், சரியா. இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது, இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆயிடுச்சு. This is not to repel sharks. So சுறா மீன்கள் எல்லா மீன்களும் கட்சி ஆறாம அப்படியே கொதறி சாப்பிட்டு முடிச்சது அப்படியே சரி. அது அப்படியே சாம்பியனா இருக்குது, ஹீரோ மாதிரி பார்த்தா யாரால நிக்க முடியல, எல்லாரும் கட்சி கொதறிட்டு வேண்டாம். ஆனா மோசஸ் சோல் வந்துச்சு பார். மோசஸ் சோல் வந்து உன்னை நான் கடிக்கிறேன்டா
அப்படியே வாய் திறந்தே இருக்குது. இப்போ நீ இமேஜின் பண்ணுறது கஷ்டம், நான் நல்லா அழகாக இருக்கிறதுனால. ஆனால் சுறா மீன் வாய் திறந்துக்கிறது இமேஜின் பண்ணுங்க. கடிக்கிறனாவும் நான் நசுக்கிறனாவும் அப்படியே டேய் அப்படின்னு இப்போ பேச முடியல. இங்கடா போன நீ டேய் அப்படின்ற மாதிரி அது அப்படியே உள்ளே போயிட்டு வரதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தர் நம்மளுடைய தேவனா இருக்கிறதுனால, நமக்கும் அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனால, தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால, பிசாசானவன் வாயை பொளக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். சிங்கம் வாயை பொளக்கலாம், ஆனா தானியேலை காப்பாத்தின தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். அக்கினி ஜுவாலை பத்தி எரியலாம், ஆனா ஒரு முடி கூட கருகாம பாதுகாத்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. Come on. நம்ம மேல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பின் வளையத்தை கர்த்தர் போட்டு வச்சிருக்கார் நம்ம குடும்பத்து மேல. ஆனா அதுக்கான ரகசியம் என்ன? நம்ம ஜெபம் பண்ணணும். நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம். How to receive protection. Number 1, pray about it. யாபேஸ் என்ன பண்ணார்? ஜெபிச்சார். அதை பத்தி ஜெபிக்கணும். அதனால தான் ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 6:13 சொல்லி கொடுக்குறாரு. தீமையிலிருந்து என்னை ரட்சியும். கர்த்தர் கற்பித்த ஜெபம், ஃபேமஸான ஜெபம், the Lord's prayer. Our Father in heaven, holy be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread and butter and noodles and Manchurian. இப்போ நான் மெனு ஜாஸ்தி ஆச்சு. இப்போ அப்புறம் என்ன? Deliver us from evil. You have to pray about it. அப்படினா ஜெபம்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா? ஜெபத்துல தேவனோடு இணைஞ்சிருக்கும் போது நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்ன தீமையில இருந்து என்ன ரட்சிங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா கர்த்தர் முதலாவது நமக்காக ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுறாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தீமையான பாதையில நம்ம போய் மாட்டிக்காத மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு சேஃப்டியை ஏற்படுத்துவார். பாரு, ஜெபத்தின் வாழ்க்கையில் இருக்கிறோம், தினந்தோறும் ஜெபத்தில் இருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஜெப நேரத்தில் சொல்ற, ஆண்டவரே இன்னைக்கு என்ன பாதுகாத்துங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துங்க, மனைவியை என் கணவரை பாதுகாத்துங்க, எங்களுக்காக வச்சிருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம செவிகளை ஆவியானுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறீங்க, என்னைக்கும் போகிற ரூட்டு டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியல வேறு ரூட்டில் போயிடலாம். நீங்கள் போகிறீங்க, லேட்டாக நீங்கள் கேள்விப்படுறீங்க, நல்ல வேலை அந்த ரூட்டில் போகல, நீ போயிருந்தா 1 மணி நேரம் லேட்டாக வந்திருப்ப, ஆனால் நல்ல வேலை நீ அங்கேயே சூஸ் பண்ணிட்டு நீ என்னாச்சு? ஆவியானவர் வழி நடத்துறார். சில நேரம் நம்ம இமேஜின் பண்ணுவோம், பார் அந்த ரூட்டில் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா, நான் எக்ஸாக்டாக அந்த நேரத்தில் தான் இருந்தேன், பார்த்தா 2 நிமிஷம் முன்னாடியோ 2 நிமிஷம் பின்னாடியோ இருந்திருப்போம், இல்லை அரை மணி நேரம் முன்னாடியோ பின்னாடியோ இருந்திருப்போம். யார் பாதுகாத்தது? நம்மள தேவன் பாதுகாத்தார். சில நேரத்தில் ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார், பாருங்க, உணர்த்துவார், வேணாம் இந்த ஹோட்டலில் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம், இந்த நபரோட இன்னைக்கு நீ பேசிட்டு இருக்க வேண்டாம், நீ ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இது நிறைய தடவை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பீங்க, ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஆனாலும் உங்களுக்கு தோணும், ஜஸ்ட் தோணும், ஒரு ஸ்டெப் இப்படி வந்துடலாமே உள்ள அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் இப்படி உள்ள வந்துறீங்க, ரோட்டுக்குள்ள இல்லை, இப்படி இந்த பக்கமா ரோட் ஓரத்தில் வந்துடலாம்னு உங்களுக்கு தோணும். இப்படி வருவீங்க, ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு பைக்கோ ஒரு காரோ வேகமா போகும் அந்த இடத்துல. எவ்வளவு பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்னது? இது கர்த்தருடைய உணர்த்துதல். நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய குரலை கேட்கறதுக்கான அந்த தெளிவை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். சென்சிட்டிவிட்டி, உணர்த்துதல், அந்த கேட்க அந்த உணர்வை நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக்கிக்கிறோம். ஸோ இதை தான் கர்த்தர் நமக்கு ஜெபத்து மூலமா வெளிப்படுத்துறார். என்னன்னு? அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நமக்காக நன்மைகளை செய்கிறவர், அவர் நமக்காக ஆசீர்வாதங்களை ஏற்படுத்துறவர், நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கரம் என்னுடைய பாதுகாப்பு. சொல்லுங்க, இன்விசிபிளான அவருடைய கரம் என்னை பாதுகாத்துட்டே இருக்குது. அவருடைய ஆவியானவர் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தடவை இதை ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. அவருடைய கண்ணுக்கு தெரியாத கரம் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்திட்டே இருக்கு. ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ரெண்டாவது நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யணும். இப்போ பாதுகாப்பின் சங்கீதம் எது வேதத்தில்? இப்போ எல்லா வசனமுமே நம்மளுக்கு தேவையான வசனம் தான், எதையுமே ஃபார்முலா ஆக்கிடக்கூடாது. நம்ம பாதுகாப்பு வேணும்னு Psalm 91, இதான Psalm 23 அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஃபேமஸான ஒரு சங்கீதம் எது? Psalm 91. கர்த்தர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ சங்கீதம் 91 தான் எபிரேய வல்லுநர்கள் சொல்றாங்க, ஹீப்ரூ ஸ்காலர் சொல்றாங்க, அதிகமான ஸ்வர்ட்ஸ் இருக்குதான். ஸ்வர்ட்ஸ் இப்போ எபிரேய மொழியில் வந்து நிறைய விதமான டெக்கரேஷன் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஐக்கு வந்து ஒரு புள்ளி வைக்கிறோம், ஜேக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம், டீக்கு ஒரு கோடு போடுறோம், கரெக்டா? அந்த மாதிரி எபிரேய மொழியில் வந்து நிறைய அந்த மாதிரி ஆர்னமெண்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. Psalm 91 தான் அதிகமான ஆர்னமெண்டேஷன். குறிப்பிட்ட ஆர்னமெண்டேஷன் என்னன்னா ஸ்வர்ட், பெரிய பட்டயத்தை போல இருக்கிற ஆர்னமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அது நிச்சயமா தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பாதுகாப்பின் வெளிப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு சங்கீதம், கரெக்டா? அதில் பாருங்க, முதல் வசனத்தை படிச்சுட்டு வரேன் பாருங்க. ஒரு சில வசனம் மட்டும் தான் படிக்கிறேன். சங்கீதம் 91. அப்போ பாதுகாப்பை பெற்றுக்கொள்றதுக்கான ரகசியம் என்ன? முதல்ல ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோமா? ரெண்டாவது பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி சொல்லணுமா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுவேன். கர்த்தரை பார்த்து சொல்லணுமா, நீங்க என் அடைக்கலம், நீங்க என் கோட்டை, நீங்க என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லணும். அப்புறம் ரெண்டாவது அதை அறிக்கை செய்யணும், சொல்லணும். நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் என் நம்பிக்கை. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் பிள்ளை பற்றி ஒரு கவலை வருது, யோ பிள்ளை எங்கே விளையாடிட்டு இருக்கிறானோ, இல்லைனா மக வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டு இருக்குதோ, இல்லைனா மனைவி பற்றியோ கணவர் பற்றியோ ஒரு தீமையான எண்ணம், ஏதோ ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துட்டீங்க, ஏதோ ஒரு ஃபேஸ்புக் வீடியோ பார்த்துட்டீங்க, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, ஏதோ ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி, யாரோ கிட்னாப் போகிற மாதிரி, யாரோ ஏதோ ஒரு காயத்தை ஏற்படுத்துற மாதிரி நம்ம பார்க்குறோமா வீடியோ, பயம் வருதா இல்லை நம்மளுக்கு? ஐயோ என் பிள்ளைங்களுக்கு ஆயிருமா, இமீடியட்டாக பயந்து, அப்படியே நம்ம பயந்துட்டு அதனாலே அது பயத்திலே நம்ம பேரலைஸ் ஆகிடக்கூடாது. நம்ம வாய் திறந்து சொல்லணும், கர்த்தர் என் பிள்ளைக்கு ஒரு கேடகமாக இருப்பீங்க, கர்த்தர் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. பார், எனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பயத்தின் காரியங்கள் வருதோ, என் குடும்பத்து ரிலேட்டடா இமீடியட்டா அந்த நேரத்தில் நான் சொல்ற விஷயம் தெரியுமா, நீங்க ஒரு பாதுகாப்பா இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தை என் பிள்ளைகளை சுத்திலும் நான் தெளிக்கிறேன், ஒரு தீர்காயுசு நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தில். நம்ம பேசணும், அறிக்கை செய்யணும்.
சங்கீதம் 91:10 பாருங்க, 10ஆம் வசனம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாம் சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பொல்லாப்புனா தீமை, தீமை எனக்கு நேரிடாது. ஓ, இந்த அருமையான ஒரு ப்ராமிஸ். அது எனக்கு தீமையே நடக்காது. தைரியம் இருக்குது அப்படி சொல்றதுக்கு. தைரியம் இருக்கிறவனுக்கு அதே மாதிரி நடக்கும். ஒரு சில பேர் இல்லை அதெல்லாம் நடக்காது. நடக்காது, உனக்கு நடக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எங்க சொன்னேன், நீ தான் சொல்ற. இல்லை பதில் நடக்கும். நடக்கும். ஏன் என்ன நீங்க சொல்றீங்க? வாயின் வார்த்தையால தான் ஜீவனையும் மரணத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். இன்னைக்கு வாயின் வார்த்தையால ஜீவனை சூஸ் பண்ணி சொல்றோம் நம்ம. கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு தருவார். எல்லாம் சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. இதையும் நம்ம பாடலா பாடிடலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. வசனங்கள் பாடலா பாடினதுனால ஐயாவுடைய பாடல்காலே வசனத்தை நம்ம கத்துக்கிறோம். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, இது எல்லாமே வசனம். இதை நம்ம வாய் திறந்து அறிக்கை செய்ய கத்துக்கணும், ஜெபிக்க கத்துக்கணும். அறிக்கை செய்ய நல்லா சொல்லுங்க, ஜெபிக்கணும், அறிக்கை செய்யணும். பாதுகாப்பு என்னுடையது. சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ஒரு குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடம் வந்து ஒரு யுத்த பூமி இருக்கிற இடம். ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஜெயிச்ச அந்த படை வீரர்கள் அந்த வழியாக தான் வரணும். இவங்க அந்த வழியாக தான் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற வழியில் என்ன வீடு இருந்தாலும் சூறையாடுவாங்க. இறங்கி போய் அதில் இருக்கிற சொத்துங்களெல்லாம் இவங்க எத்தனை வந்துருது, அவங்களை கொலை பண்ணி போட்டுருது. ஏன்னா அந்த வெறித்தனம் இருக்கும், ஜெயிச்சிட்டோன்ற ஒரு கர்வம் இருக்கும். அந்த தேவையில்லாத அந்த வரட்டு கர்வத்தினால என்ன பண்ணுவாங்க, வரவங்களெல்லாம் வெட்டி சாச்சு தான் வருவாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி வெறித்தனம். ஸோ இவங்கெல்லாம் பயந்தாங்களாம். ஸோ அந்த குடும்ப தகப்பன் உட்காந்து அன்றைக்கி நைட்டு வாங்க எல்லாம்லாம் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா வர்றவங்க என்ன மாதிரி ஒரு ரத்த வெறியர்களாக இருக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வீட்டில் எல்லாரும் உட்கார வச்சு ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்களா பாருங்க. நல்லா கவனிங்க. அன்றைக்கி நைட்டு ஜெயிச்ச அந்த சோல்ஜர்ஸ் அந்த வழியாக தான் வர்றாங்க. இவங்க வீடு ஒரு வாரத்தில் இருக்குது, ரோட்டு வாரத்தில் இருக்குது. அதே வழியாக தான் வர்றாங்க. கூச்சல் போட்டு கத்திட்டு அப்படியே கூச்சல் போட்டு வர்றாங்க. அந்த வெறித்தனத்தில் எதுவுமே செய்யல இந்த குடும்பத்தை. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. காலையில் ஆயிடுச்சு, ஆனால் இவங்க வீடு இருட்டா தாங்குது. ஆனால் எல்லா நாளும் வெளிச்சமா இருக்குமே, ஜன்னல்லேருந்து ஏன் வெளிச்சம் வர மாட்டேங்குதுன்னு வெளியே போய் பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஹெவி ஸ்னோஃபால், அதிகமான அந்த பனிமூட்டம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரோட்ல இருக்கிற பனியெல்லாம் அந்த பீரங்கிங்களும் அந்த யுத்தத்தின் வண்டிகளும் வர 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 என்ன பண்ணுச்சு, ரோட்ல இருக்கிற எல்லா பனியும் ரைட் லெஃப்ட்ல போய் விழுது. கரெக்டா? இந்த சத்ருவானவன் வர்ற பாதையில் இருக்கிற பனியெல்லாம் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பகுதியில் விழுந்து 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 அந்த பனியே ஒரு செவர் மாதிரி கட்டிட்டு போயிடுச்சு. அப்படியே அந்த வீடு இருக்கிறதும் தெரியல, அங்க ஜனங்க இருக்கிறதும் தெரியல. இவங்க போன பாதையில கர்த்தரே ஒரு பாதுகாப்பின் கரத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தி ஒரு பனியின் அந்த மதில் நிமித்தம் அவங்களை பாதுகாத்தார். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா என்னடா இருட்டாகுதுன்னு வெளியே போய் பார்த்தா பனி செவுரு அப்படியே கட்டி கிடக்குது. கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கிறது நம்மளுடைய வேலை, அறிக்கை செய்யறது நம்மளுடைய வேலை, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. யாபேஸ்க்கு தெரியும் பாருங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க நான் துக்கப்படுவேன், என் பிறப்பு சொல்லிருச்சு நான் துக்கப்படுவேன், என் வாழ்க்கையில ஆரம்பத்தையே டிசைட் பண்ணிட்டாங்க நான் துக்கமா தான் வாழ போறேன்னு. ஆனா எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே இந்த மதிலை நான் தாண்டுவேன். துக்கத்தை ஜெயிக்க முடியாதுன்னு ஜனங்க நினைக்கிறாங்க, ஆனா நான் ஜெயிக்க போறேன். ஏன்? துக்கத்தை விட பெரிய தேவனோட நான் இணைஞ்சிருக்கிறேன். அந்த தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கார் சொல்லி தேவனை பார்த்து சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய கரம் என்னை பாதுகாக்கட்டும், என்ன பாதுகாக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாதுகாப்பு உங்களுடையது. தீமையை கர்த்தர் ஜெயிக்க செய்வார், தீமை உங்களை அணுகாது. அப்ப இந்த உலகத்தில் நீங்க போய் வாழும்போது எல்லாருக்கும் நடக்கிற தீமை உங்களுக்கு நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க கம்பெனியில் 4 பேருக்கு வேலையை விட்டு தூக்க போறாங்க, உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு டிசைன் பண்ணி உட்கார்ந்து அழக்கூடாது. நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தரே ஆதாரமா இருக்கிறார். ஆனா நான் கர்த்தருடைய தயவை நம்புறேன், எனக்கு வேலை நிச்சயம். பல தடவை இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பல தடவை இதை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லும்போது, வேலையிலிருந்து நீக்கப்படுற சூழ்நிலைகள் இருக்கும்போது, முக்கியமாக இந்த ரிசெஷன் டைம் 2009லலாம் ஹெவியான ரிசெஷன். அந்த டைம் பல ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸை வந்து வேலையில தூக்கிட்டாங்க. உலகம் எங்க ஒரு பெரிய ரிசெஷன் நடந்துச்சு. அந்த நேரத்தில் என் கம்பெனியில் எல்லாருக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் வேலை இல்லாமல் போல. எல்லாரையும் கூப்பிட்டு என் பாஸ் வந்து, அப்போ நான் வேலை 2 இயர்ஸ் வேலை செஞ்சாங்க ரெக்ரூட்மெண்ட்டில். எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய பாஸ், மேடம் அவங்க சொல்கிறாங்க உனக்கு வேலை இல்லை, என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது, பண கஷ்டம் வந்துச்சு, நீங்கள் போய் எல்லாரையும் ஃபயர் பண்ணிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் எனக்கு என்ன நடக்குதுன்னு அவ்வளோ தெரியல, ஃபர்ஸ்ட் ஜாப், ஃப்ரெஷர் நான். அதனால நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல. ஏன் கம்ப்யூட்டர் கூட ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுங்களேன். ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும், சிஸ்டம் வேலை செய்யுது. ஆனால் ரியலாகவே CPU இது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரீபூட் பண்ணுறது அதெல்லாம் கூட தெரியாத அளவுக்கு தான் இருந்தேன். அதான் உண்மையை நான் சொல்ல போகிறது. சரியா? ஆனால் ஃப்ரெஷராக இருந்தால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. மேடம் ஒன்று கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்களே கூட இருக்கிறவங்க. நான் போனேன் சொல்கிறாங்க, கிறிஸ்வின் ஐ ரிக்வெஸ்ட் யூ டோன்ட் லீவ் திஸ் கம்பெனி. நீ போகாத, ஒருத்தனை வச்சு தான் அந்த கம்பெனியை நான் ஒரு சில மாதம் நடத்தணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். வேறவங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் ஃப்ரெஷர். ஆனால் கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்குது, அவர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு வேலை நம்மளுடைய ஆதாரம் சொல்ல வரல, அந்த பாஸ் தான் நம்ம ஆதாரம் சொல்ல வரல. ஆனால் அடுத்தவனுக்கு நடக்கிற தீமை நமக்கும் நடக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மளாம் வித்தியாசமானவங்க, நம்மளாம் வேற மாதிரி. ஹல்லேலூயா. நம்மளாம் வேற மாதிரி, நம்மளாம் வித்தியாசமானவங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு கெட்டது நடக்காமலே செத்து போவான், ஆனால் நீதிமானுக்கு கெட்டது நண்டு வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 7 தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்பான். கர்த்தர் தாங்குறார். பிரச்சனையே இல்லாமல் ஒரு சில பேர் செத்து போவாங்க, ஆனால் பிரச்சனை 1000 வந்தாலும் தாண்டி ஜெயிச்சு மேலே நின்று கர்த்தர் நல்லவரும் காட்டுற சந்ததியாக நம்ம எல்லாருமே. இன்னைக்கு யாபேசுடைய ஜெபத்து 4 முக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ரேயர் சீரீஸை ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் Thursday, சரியா? இந்த ப்ரேயர் லைஃப் பற்றி ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம், ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நம்புற இந்த சீரீஸ் மூலமாக யாபேஸ் ஜெபம் பண்ணது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி
உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி மீட்டு காத்தருளும். என்னை பாதுகாத்துங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஜெபம் பண்றது, அறிக்கை செய்யறது நம்மளுடைய வேலை. நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய ப்ராமிஸ். அவர் சந்தோஷமான தேவன். எத்தனை பேர் தெரியும்? அவர் நித்தியானந்த தேவன். சொல்லுங்க, என்னுடைய தேவன் நித்தியானந்த தேவன். நித்தியத்துக்கும் ஆனந்தமான தேவன். அவர் ஆராதிக்கிறவங்க ஆனந்தமா இருக்கணும் அவர் ஆசைப்படுறார். அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் அவர் விருப்பப்படுறார். தீங்க நம்மளை துக்கப்படுத்தி நம்ம துக்கப்படணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சாடிஸ்ட் அவர் இல்லை. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படி இருப்போம். நம்ம எறும்புங்களை சாவடிக்கணும்னு நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். ஒரு சில பூச்சிங்களை எப்படி சாவடிக்கிறது, அது கட் பண்ணி சாவடிப்பாங்க ஒரு சில. புரியுதா? அதை அப்படி சுட்டு சாவடிக்கணும், அப்படியே நெருப்பு தூக்கி போடுறது, நாய் வாழ பட்டாசை கட்டி விடுறது. இப்போ ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு டைமில் சிறு பிள்ளைங்க அப்படி விளையாடி இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை நிறைய பேர் அப்படி பார்த்துட்டாங்க. அவர் சும்மா நம்மளை சோதிப்பார், நம்மளுக்கு பலவீனத்தை கொடுப்பார், வியாதியை கொடுப்பார். அவர் தான் வியாதியை கொடுத்தார். சில பேர் சாட்சி கொடுக்கும்போது அப்படி தான் கொடுக்குறது. கர்த்தர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்த போது நான் அவரிடத்தில் கேட்டேன், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி என்று. கர்த்தர் என்னை பார்த்து, நீ தான் யோபு என் மகளே. எங்கேருந்து வருது இந்த மாதிரிலாம் இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் நல்லவர். நன்மையான ஈவுகள் பரலத்திலிருந்து வருதுன்னு சொல்றாரா இல்லையா? நன்மையான ஈவுகள். கர்த்தர் வியாதியை கொடுத்தாரு, பரலோகத்தில் எங்குது வியாதி? அங்கே லோடா வியாதியாக வச்சுங்கிறாரு. யோவான் பரலோகத்தை பார்த்தார், தரிசனத்தில் தான் பார்த்தாரு. தங்கத்தின் வீதிகளையும் பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட விலையேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்ட பரிசுத்த பட்டணத்தை பார்க்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற இன்பத்தையும் சந்தோஷத்தை பார்த்தார். ஆண்டவர் பரலோகத்தில் கண்ணீரை தொடச்சு விட்டாராம். ஆண்டவர் பரலோகத்தில் இன்னும் கொஞ்சம் அழு அப்படியே சொன்னார். அழு, ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு ஜாலியாக வந்துட்டல பூலகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுன்னு சொல்லாம ஆண்டவர் கண்ணீரை தொடச்சு விடுறார். தேவன் துக்கமான தேவன் இல்லை. தேவன் சும்மா அவருடைய ஜனங்களுக்கு பிரச்சனை கொடுத்து சந்தோஷப்படுற ஒரு சாடிஸ்ட் இல்லை. அவர் ஒரு டெரரிஸ்ட் இல்லை. அவர் யாரு? நித்தியானந்த தேவன். அவருடைய ஜனங்க நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். இதை யாபேஸ் நீ கத்துக்கிட்டார் பாரு. எத்தனை பேருக்கு உண்மையாக ஒரு வெளிப்பாடு இருக்குது? நம்ம நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விருப்பப்படுறாருன்றது எவ்வளோ பேர் தெரியாது. தன்னுடைய ஊழியக்காரனின் செழிப்பை விரும்புகிற தேவன் ஒரு வசனம் போட்டுருக்குது. நம்ம தான் அவருடைய ஊழியக்காரங்க. நம்மளுடைய செழிப்பை ஒரு ஆசைப்படுறாரு. நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ எல்லா தீமைக்கு எகேன்ஸ்டா ஜம்ப் பண்ண முடியுமா இல்லையா? முடியும். வியாதிக்கு எகேன்ஸ்டா ஜம்ப் பண்ண முடியுமா இல்லையா? நிச்சயமா முடியும். பலவீனத்துக்கு எகேன்ஸ்டா, நஷ்டத்துக்கு எகேன்ஸ்டா, கிருமிகளுக்கு எகேன்ஸ்டா, கொள்ளை நோய்க்கு எகேன்ஸ்டா, தரித்திரத்துக்கு எகேன்ஸ்டா, இருக்கிற எல்லா கெட்டதை பார்த்து சொல்லலாம், என் தேவன் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவர். அதனால தரித்திரமே என் வீட்டில் இருக்கக்கூடாது, பலவீனமே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கமே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என் தேவன் என்னை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வெளிப்பாடு நம்மளை ஜெபிக்க வைக்கும். ஜெபத்தில் ஒரு வல்லமை பெற்றுக்கொள்றோம். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம வாழும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நான் இப்படியே போயிருமோ, ஏன்னா சில நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி பயப்படும் நம்ம, எதிர்காலத்தை பற்றி. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதிர்கால பயம்ன்றது ஒரு வஞ்சனை. ஏன்னா எதிர்காலம்ன்ற ஒரு காலம் வரும்போது அது நிகழ்காலமாக மாறிடுதா இல்லையா? இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டவங்க கை தூங்க பார்க்கலாம். சரி, வேணா கை தூக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டிருப்போம். ஆனால் 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்துட்டோம். கர்த்தர் நம்மளை வாழ வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மளை கைவிடல. ஆனால் இந்த காலத்தை பற்றி 5 வருஷத்துக்கு முன்னாடி கவலைப்பட்டு உட்காந்து, ஐயோ நான் போதோ, எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணணும், எப்படி தான் காலேஜ் முடிப்பணும், எப்படி தான் வேலை கிடைக்குமோ, எனக்குலாம் வேலை கிடைக்குமான்னு கூட தெரியலையே, எனக்கு ரெசியூமெல்லாம் பார்த்து யாராவது வேலை கொடுப்பாங்களா, எனக்கு டேலண்ட் இல்லையே, எனக்கு ஸ்கில் இல்லையே, பயந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த காலம் வரும்போது காலத்துக்கு தக்கத்தான கிருபையை நமக்கு கொடுத்தாரு. இந்த கிருபையின் மத்தியில் நம்மளை ஆசீர்வதிச்சோம், நம்மளை வழி நடத்தி நம்மளை உயர்த்தி இருக்கிறார். பயப்பட தேவையில்லை. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மளை வாழ வைக்கும்படி நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஸோ தினம் ஜெபம் பண்ணுற அந்த வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிக்கலாம். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் நம்ம நிலைச்சிருக்கலாம். ஏன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறார். 1941 ஒரு ரொமேனியன் சோல்ஜர், ரொமேனியாவை சேர்ந்த சோல்ஜர், அவர் பேர் ஆனா ஜார்ஜ்ன்றவர் சத்ருவானவனுடைய அந்த யுத்தத்தின் மத்தியில் சத்ருவானவனை தாக்கடிக்கிற அந்த யுத்தத்தின் மத்தியில் அவருடைய கும்பலாம் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தனியாக விட்டு போயிட்டாங்க அவருடைய சோல்ஜர். ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டு போவாங்கல்ல, அந்த ரைஃபிள் எடுத்துட்டு சத்ருவானவன் அங்கே இருக்கிறானா எதிர்த்து நோக்கி போவாங்க. எப்படியா சுட்டு அப்படி தள்ளி முன்னாடி போகணும். இவர் அப்படியே முன்னாடி போறாரு. சடார்னு பார்த்தா யார் மேலே கூட, ஐயோ நம்ம நண்பர்கள் யார் மேலேயே கூட அப்படின்னு பார்க்குறாரு. முன்னாடி பார்த்தா ஒரு புல்வெளி, ஒரு கிராஸ்லேண்ட். சரியா? ஆனால் மரங்களோ பெரிய பெரிய செவர்களால் ஒளிஞ்சு போகிறதுக்கு புல்வெளி. அப்போ நின்றுட்டானா சத்ருவான யார் இருந்தாலும் ஈஸியாக இவர் தெரிஞ்சிருவார் சத்ருவான கண்ணுக்கு. அப்போ யாராவது எதிரி அவனை சுட்டு கொண்டு முடியும். ஸோ நினச்சாரா கொஞ்சம் தூரம் தான் புல்வெளி, அதுக்கப்புறம் தாண்டிட்டோன்னா மறைஞ்சிடலாம். அங்கே ஏதோ மரம் செவருங்க பில்டிங்கெல்லாம் இருந்துக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் புல்வெளி, என்கிட்ட வர நண்பர்கள் யாரும் இல்லை. இப்போ நண்பர்கள் தான் என்ன பண்ணலாம், டேய் நீங்கள் சுடுங்கடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம். இப்போ இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சோன்னா எருமே எல்லாம் சத்ருவானும் கீழே போயிடுவா. அவர் சுடுற நேரத்தில் ஓடி போயிடலாம், அந்த பக்கம் போய் தாண்டிடலாம். ஆனால் யாரும் இல்லை கூட. இப்போ நினச்சானா சரி வாழ்வோ சாவோ, சத்ருவான யாரும் இல்லாமல் தெரியுது, எதிரியால் யாருமே இல்லைன்ற மாதிரி தெரியுது. அதனால் வேகமாக போகலான்னு சொல்லி தெரிஞ்ச அந்த பயத்தில் எப்படி ஓடுவோன்ட்டு. கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. நம்ம பார்த்தா அந்த தெரு ஓரத்தில் குப்பை கொட்ட போயிருப்போம். டக்குன்னு கரண்ட் போயிடும். என்ன பண்ணுவோம் நம்ம? ரிட்டன் எப்படி வரோம், எப்படி நடந்து வரோம்? சிவனுக்கு ஒரு பயத்தில் குடுக்குன்னு ஓடினா பாரு. டக்குன்னு ஓடினா ஓடி போனா சத்ருவானவன் ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தன் ரைஃபிள் எடுத்துன்னு முன்னாடி வந்து நிற்கிறான். வேகமாக ஓடி போனோம் அப்படின்னு நின்ட்டான். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் ரொமேனியா தேசத்தை சேர்ந்தவன், ரஷ்யா தேசத்தை சேர்ந்தவன், 2 பேரும் சத்ருக்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அப்படியே அவன் முன்னாடியே முட்டி போட்டு
தன் முகத்தை கையால் மறைச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஒரே என்ன காப்பாத்துங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன தயவுசெய்து காப்பாத்துங்க. அப்படியே அழுதுட்டு இருக்கிறான் நம்பர். இன்னும் எதிர்பார்க்குறாரா, என்னடா இப்போ கண்ணை எங்கேயாவது வச்சு சுட்டுருவாங்க, கண்ணே வைக்கலையே நம்ம இன்னும் உடம்பு மேலே கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரஷ்யன் ஒரு கிறிஸ்தவனாக்கும். அவன் இவருக்கு முன்னாடி முட்டி போட்டு அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். 2 பேருக்கு ஒரு ஆமை நாளையில மட்டும் தான் புரியுது. ஆனால் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று 2 பேரும் பேசலான்னு கட்டிப்பிச்சு. உண்மையாக நடந்த சம்பவம் பார். இவன் அந்த பக்கம் போயிட்டா, நான் இப்படி போகிறேன், தேங்க்யூ பிரதர் அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் போய். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குது. ஜெபிக்கவும் வார்த்தையை அறிக்கை செய்ய கற்றுக்கிட்டோன்னா நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்களா? பிரதர் வந்துட்டேன் பிரதர், அப்படியே ஒரு புல்வெளி தெரியுது, அப்படியே பிச்சு கட்டின்னு ஓடலான்ற பிரதர், நான் இந்த வேலை சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் ஓகே சொல்லான்ங்கிற பிரதர், ரொம்ப பயமாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே ஓடலான்ங்கிற. ஐயோ பிரதர் ஓடலான்ங்கிற நேரத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனை வச்சு என்ன பண்ணுறது? அவர் செஞ்சால் நம்மளும் செய்ய போகிறோம். நம்மளால் செய்ய இயன்ற ஒன்றுமே இல்லாத போது முழங்கால் படிட்டு சொல்கிறோம், நீங்கள் தான் ரட்சகர் ஆண்டவரே, எங்கள் அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சிட்டாங்க ஆண்டவரே, ஆனால் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். நம்ம ஜெபம் பண்ண முடியும். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அவனை கனப்படுத்தி அவனை ஆசீர்வதிச்சு துக்கோன்னு பேர் வச்சவனை கனம் பெற்றவன் பேர் வச்சு ஆண்டவர் கூப்பிட்டார்னா அதே போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். நமக்காக மாபெரும் காரியங்களை செய்ய முடியும். ஜெபிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கனம் பெற்றவர்கள். கர்த்தர் பாதுகாப்பா. நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.